மேகதாது அணை முயற்சிக்கு எதிராக விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம். கர்நாடக அரசின் மேகதாது அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் அறவழி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள நகராட்சி திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் அறிவழகன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கர்நாடக அரசு மேற்கொண்டு வரும் மேகதாது அணை கட்டுமான முயற்சியை மத்திய மற்றும் மாநில அரசுகள் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை செயலாளர் செந்தில்குமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பகவதி சுரேந்தர், 7 சட்டமன்ற தொகுதிகளின் மாவட்ட தலைவர்கள் வேல்ராஜன், காமராஜ், ஸ்ரீதர், பாலா, இளையராஜா, வீரராகவன் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதித்திடு, காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பை மதித்திடு. காவேரி தாயை மீட்க பாலவனமாக்காதே. போராடுவோம் போராடுவோம் ஆரிவேந்தரும் இளையவேந்தரும் எடுத்துரைத்த சிந்தனை வழியில் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழகம் முழுவதும் ஐஜேகே சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இன்னைக்கு சென்னையில் எங்கள் தலைவர் இளையவேந்தர் ஐயா அவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அதே போன்று அனைத்து மாவட்டத்திலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இது எதுக்காக கர்நாடக அரசு நமக்கு தமிழகத்துக்கு தர வேண்ட தண்ணீரை தடுத்து நிறுத்தி அணை கட்டுவதற்காக முயற்சிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம் தமிழக விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மெயினான ஒரு அணை கட்டின மேகதாது அணை தான். அதை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன 170 இது நமக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தண்ணீரை அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் இந்த தமிழக அரசுக்கு அதுக்கான முன்னெடுப்புகள் இன்னும் பண்ணலை. நாங்கள் கண்டிக்கிறது கர்நாடக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இதை செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்படி செய்யலைன்னா இந்த ஆர்ப்பாட்டம் மேலே வலுவடையும் சொல்லிட்டு அனைவர் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே விழுப்புரத்தில் மிக சிறப்பான ஏற்பாடுகள் செய்து கொண்டு எங்கள் கட்சியினுடைய மாநில இளைஞர் அமைப்பு செயலர் அறிவழகன் அவர்கள் தலைமையில் இங்கே பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் சிறப்பாக இந்த மாதிரி சூழல்கள் மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு இது சார்பாக தெரிவிச்சுக்கோம். நன்றிங்க. இப்போ கவன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, அரசு கேட்காத பட்சத்தில் அடுத்த கட்ட ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்? இப்போதைக்கு நாங்கள் எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதல் போய் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டம் அவங்க என்ன முயற்சி பண்ணுறாங்கன்றது தெரியல. எல்லா கட்சியிலும் இதுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். மக்களுக்கான பணிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம். இதுதான் இந்திய ஜனநாயக கட்சியுடைய பதவி. என்னுடைய பேர் செந்தில்குமார். நான் மாநில துணை பொதுச் செயலாளர்.